கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 22வது அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமும் 22:10. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்னென்னைக்கு நிறைப்படுத்துவேன் என்றார். என்னுடைய ஜீவார்த்தின் தலைப்பு பதவி நிலையாக இருக்கும். சாலமோனுடைய அந்த ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை எந்தெந்தைக்கு நிறைப்படுத்துன்னு சொன்னவர். அப்படின்னா அந்த பதவி அவனை விட்டு அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் விலகி போகாது. புரிந்து கொண்ட சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு இந்த வேலை அவர் எவ்வளோ நாள் பார்த்தாலும் சரி அதுவரை அவர் தான் பார்ப்பார். இந்த பொறுப்பு சாகிறது வரையிலும் அவங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்க. அவங்கள சில காரியத்துக்காக நியமிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவர் இனி மறிக்கிறதும் அவர் தான் மன்னர். அவர் மறித்த பிறகு தான் அவருடைய பிள்ளைகளோ அதன் பிறகு ஒரு வாரிசு வர முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் அவர் சொல்லார், நான் நிலையாக நிரந்தரமாக என் மகனுக்கு அந்த பதவியை நான் நிறைத்திருக்கப்படும் சொல்லார். இன்னைக்கு சிலருக்கு பாருங்க, நிரந்தரமான ஒரு வேலை இருக்காது, நிரந்தரமான ஒரு தொழில் இருக்காது, நிரந்தரமான ஒரு வியாபாரம் இருக்காது, நிரந்தரமான ஒரு ஊழியம் இருக்காது. ஒரே குழப்பம். எல்லாம் டெம்பரரியாக தான் இருக்கும். 5 நாள் இங்கே இருப்பாங்க, 10 நாள் இங்கே இருப்பாங்க, 2 மாதம் சம்பளம் வாங்குவாங்க, அடுத்த சம்பளம் இருக்காது, ஒன்றுமே ஒழுங்கு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா? பதவி நிலைத்திருக்கு இல்லையா? வேலை நிலையாக இல்லையா? வியாபாரம் நிலையாக இல்லையா? ஊழிய நிலையாக இல்லையா? ஆராதிக்கிற சபை கூட நிலையாக இல்லையா? ஒரே குழப்பமா? அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். அதை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். இனி நிலையாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். ஆபிரகாம் பார்த்து சொன்னார் ஆண்டவர், இதோ இந்த கண் பார்க்கிற பூமியை நான் உனக்கும் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இருக்கும்படிக்கு கொடுப்பேன், நிலையாக இருக்கும்படிக்கு கொடுப்பேன். இதுதான் ஆண்டவர். தேவன் கொடுக்கிறது நிலைத்திருக்கும். அது ஒரு நாளும் பாதியில் போகாது. புரிஞ்சிட்டீங்களா? அப்படித்தான் இனி செய்ய போகிறார். எதுவும் பாதியில் போகாது. எதையும் நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. நிலையான வேலை, நிலையான வியாபாரம், நிலையான தொழில், நிலையான ஊழியத்தை கற்றுத்தரப்போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. தாவீதுடைய சிங்காசனத்தை நிலையாக வைப்பேன்னு சொன்னவர் அப்படியே கர்த்தர் செய்தீர். அதே போல இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்ட அனைவரையும் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகளுக்கு நிலையான வேலை, நிலையான வியாபாரம், நிலையான தொழில், நிலையான ஊழியம் அப்படியே நீர் கொடுப்பீராக. எல்லாம் நிரந்தரமாகட்டும். குழப்பம் விலகட்டும். இதில் இதுவரையிலும் நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு இனி நிரந்தரப்படுத்துவீராக, நிலைப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்துவிட்டே நன்றி. இப்பொழுதும் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை வியாதியஸ்தர் மேல் இப்போது இறங்கட்டும். எல்லா வியாதியும் குணமாகட்டும். பிசாசுடைய போராட்டங்கள் விலகட்டும். மனக்குழப்பங்கள் விலகட்டும். பயம் விலகட்டும். நிரந்தரமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஊழியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. அப்படியே செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.